மறிக்கொழுந்து அந்த பார்சலை தூக்கி கார்ல போடுறீ. ஓகே மேடம். ஏய் ஏய் குந்தாணி ஏய் கை வைக்காத. ஏய் கப்பல கை வச்சா அவ்வளவுதான் உனியா. ஏய் ஏய் குந்தாணி. ஏய் 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 அப்பா அப்பா படுக்குதே. ஐயே ஏய் வாய் மூடுடா. அவனுக்கு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து பால்கோவா பார்சலை எடுத்துட்டு போக சொல்லு, பாப்போம். ஏய் நில்லுங்கடி. ஏய் ஏய் ஒரு தைரியம் இருந்தா ஏய் அரை நில்லுங்கடா. ஏய் அம்மா அம்மா கொஞ்சம் விட்டுருந்தா இடுப்பு ஒடிச்சிருப்பாளுங்களே. அம்மாடி. ஏய் ஏய் நில்லுங்கன்றல. ஏய் ஏய் எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? ஏன்டி கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல? என்னடி இது? அம்மா மேடம். டா வெடி மருந்து நாங்க கொஞ்சம் இருத்தா. ஏன்தா கார் எடுத்துட்டு போனீங்கல்ல, இறங்கி ரோட்ல வேற நடந்து போணுமா? நடக்கல பாட்டி, இளநீ குடிச்சோம். இளநீ கடை என்ன மொட்டை மாடியில வச்சிருக்கான்? காருக்குள்ளே உட்காந்து குடிக்கிறதானே? சரி சரி போய் துணி மாத்திட்டு வா, கோயிலுக்கு போகணும். வாங்க மேடம். ஏத்தா, நீ எங்க? கோவில். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வா. சரிங்க பாட்டி மேடம். வரேங்க அம்மா மேடம். வரேங்க ஜோதி மேடம். கோயிலுக்கு போ சீக்கிரம். ஏண்டா ஹெல்மெட்ட போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு கவர்மெண்ட் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, பெத்த அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டீங்களோ? அம்மா அடிக்கிற வெயிலுக்கு ஹெல்மெட் எல்லாம் போட்டோம்னா முடியெல்லாம் பிசு பிசுன்னு ஆயிருமா, அதுக்கு தான். டேய் சரி சரி கண்டிப்பா இனிமே ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவேன். பாத்தியா, அதுக்கு தான் டேங்க் பக்கத்துலயே வச்சிருக்கேன். சரி வா. எங்க? கோயிலுக்குள்ள வாடா. மா உங்க அப்பா வீட்டு சாமி எங்கெல்லாம் ஆசீர்வதிக்குமா? எப்ப பாரு எங்க அப்பா வீட்டு சாமியை குறை சொல்றதே உனக்கு வேலை. வாடா. எப்படியும் விட மாட்டேன், திரும்ப வர்றேன். சொல்லு போன சிவகாசி போயிட்டியா இல்லையா? பார்சல் கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு முத கடைக்கு வாடா, அப்பா கேட்டுக்கிட்டே இருக்காரு. அது இல்ல மாப்பிள்ள. என்ன அது இல்ல இது இல்ல? இந்த ஜோதி என்ன பண்ணா தெரியுமா? டேய் எங்கடா போற? நீ சாமி கும்பிட்டுட்டு நான் இப்ப வந்துடுறேன். வாடா. அம்மா 10 நிமிஷமா நீ பிரகாரத்தெல்லாம் சுத்திட்டு நான் இப்ப வந்துடுறேன். ஹெல்மெட் போட்டு போ. பாட்டி வாங்க போலாம். நீங்க போயிட்டு வாங்க. ஏன் பாட்டி இவ்ளோ தூரம் வந்துட்டு கோயிலுக்கு வரலன்னா எப்படி? என் குலசாமியை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள வச்சு பிடிச்சல. யாரு?
ம், தோ இங்க இருக்கிற அம்புட்டு சாமியும் தான். என் குலசாமி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இவங்க சந்நிதியை மிதிக்க மாட்டேன்னு இருக்கேன். நான் பெத்த புள்ளை என்கிட்ட இல்லைங்கிற இரணம் அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கணும்ல. கடக்கட்டும். பாட்டி வந்து ஜோதி வா, பாட்டி இங்கே இருக்கட்டும். அப்போ நீங்க வரமாட்டீங்க. வரலத்தா, உள்ள போயிட்டு வாங்க. வெயில் வேற கொளுத்துது, வரச போயிட்டு வரச வாங்க. சரிங்க, போங்க. வா. ஜோதி மெதுவா போ. அம்மா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு தான் சாமி கும்பிட முடியும். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. தம்பி நீங்களா? தம்பி 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 கொஞ்சம் நில்லுப்பா தம்பி. தம்பி தம்பி என்னப்பா தம்பி 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 என்னப்பா பிரச்சனை? நீ பாட்டு கேட் எப்படி என் பிரச்சனை இல்ல, தேவையில்லாம உள்ள வராத. புரிஞ்சுக்க தம்பி. உன் வேலை கேட்ல நிக்கிறதான்றா. எடுத்து கும்புற தம்பி. தம்பி நீனும் அட்டிப்பட்டு சாகாத போ. தம்பி தம்பி. சரி தம்பி, சரி தம்பி. ஏய் ஜோதி, வெள்ள வாடி. ஏய் வெள்ள வாடி. அன்னைக்கு உன்கிட்ட என்ன சொன்னேன்? மறுபடியும் என் கண்ணு முன்னாடி படாதன்னு சொன்னேனா இல்லையா? மறுபடியும் திரும்ப என்கிட்ட ஏழ்ற இருக்கிற வாடி வெள்ள. ஏய் இப்ப நீயா வெளியில வரியா இல்ல உன் வண்டியை உடைக்கட்டா? தம்பி தம்பி, ஜோதி வீட்ல இல்லங்க, அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏங்க ஏன் இப்படி போய் சொல்றீங்க? கார் இங்க தானே இருக்கு. ஏய் நல்லா ரோட்லயே பார்க்க கூடாதுன்னு பாக்குறேன். நீ என்னடா வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்க? வேண்டுதல்ரா. ஏண்டா டேய், பால் காத்திங்கன்னு ஆசையா இருந்தா சொல்லி அனுப்ப வேண்டியதானே? போய் தொலைட்டோன்னு 2 டப்பா ஓசில அனுப்பியிருப்பல. அதை விட்டுட்டு தரங்கட்ட தனமா டப்பாவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஏய் என்னடா? ஒரு நிமிஷம் உங்க தங்கச்சி காரை பாருங்க, பாருங்க. என்ன மாப்பிள கண்ணு கூசுதோ? இப்ப தெளிவுபடுத்துறேன் பாரு. தம்பி தம்பி எடுத்துட்டு வரீங்க. நில்லுங்க தம்பி தம்பி தம்பி. விடுங்க. வேணாம் தம்பி, உங்களுக்கு பார்சல் தானே வேணும், நான் எடுத்து தரேன். ஒன்றரை நான் பால் கோவாக்கா வீடு போய் சீனா போட்டுக்கிட்டு இருப்பா. வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஏய் யாரா உன்னை வேடிக்கை பார்க்க சொன்னா? போடா போய் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுடு. சுட மாட்டேன்னு நினைச்சியா? இனி உன் போனதாண்டா வீடு போய் சேரும். போடா போடா சீக்கிரம் வா, வேலை இருக்கு. தம்பி தம்பி தம்பி, உங்களுக்கு புண்ணியமா இருக்கட்டும், போயிருங்க தம்பி. அதான் உங்களால துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட போறான்ல, வந்து சுடட்டும். தீபாவளி வேடிக்கை பாருங்க. என்ன தாட்டியா இருந்தா அவன் வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருப்பான். என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? அவனை நீ செத்தடா. ஏய் அம்மா அதே நான் வந்துட்டேன்ல, அப்ப எதுக்கு இறங்குற? அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாமா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கீழே பிரகாரத்தை சுத்த மறந்துட்டோமா, அதான் போலாம் வா வா, போலாம். அதெல்லாம் போகும்போது பாத்துக்கலாம், நீ பேசாம வா. அம்மா சொன்ன கேளுமா, ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் கழிச்சு போறதுக்கு இப்ப போனா என்ன ஜோதி? வா அம்மா அம்மா வா போலாம் வா. ஐயோ அம்மா 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 சொன்ன கேளு.
வேணாமா, இதுக்குதாம்மா சொன்னேன். அம்மா, நம்ம கோவில் சாமி தான். ஆனா சாமி கும்பிடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அம்மாமா, அம்மா எதுவும் பேசிடாதம்மா. ஏய், எம்புட்டு நேரடி என்னையே பாத்துட்டு இருப்ப, கண்ணு வலிக்க போகுது. என் நாத்தனா இன்னும் எப்படி இம்புட்டு அழகா இருக்கான்னு நான் பொறாமையில தாண்டி பார்த்தேன். ஷோ, கிளம்ப திரும்புது, போடி அங்கிட்டு. உன் மருமக அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா பாரு. ஆத்தி, எவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பார்த்தது, எப்படி வளர்ந்துருச்சு புள்ள. அம்மா, என்ன நடக்குதுங்க? சண்டை ஆம்பளைங்களுக்குள்ளதே, நமக்குள்ள எதுக்குதா? அப்ப உன் ஆத்தாவ ஆம்பளை லிஸ்ட்ல சேர்த்துட்டியா? பின்ன அது புடவை கட்டின ஆம்பளை தானடி, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஏய், என் மருமவளை பாரு, அப்படியே எங்க அப்பத்தா கண்ணு, எங்க அண்ணன் மாதிரியே இருக்கிறா பாரு. பெத்த ஏன் சாயல் கொஞ்சமாச்சும் இருக்கா இல்லையா? கொஞ்சோண்டு இருக்கு. போடி. ஏய், ஒரே தொட்டாலே சாச்சி போடுவேன். அடேங்க அப்பா, உன் குறி மேல அம்பிட்டு நம்பிக்கையாடா? எதுக்குடா பாத்துட்டு இருக்க? சுடுறா. ஏய் மாப்பிள, உனக்கு தான் துப்பாக்கி எல்லாம் தேவை, எனக்கெல்லாம் நீ எறும்புக்கு சமா. எச்சு துப்பையா சாக அடிச்சிருவேன். இருந்து 3 எண்ணுவேன், அதுக்குள்ள உன் இத்து போன பார்சல் எடுத்துட்டு ஓடினா உசுறு தப்பிச்சிருவேன். ஏய், எதுக்குடா 3 வரைக்கும் என்ற? ஸ்ட்ரெயிட்டா 3. வா சுடு. ஏய், ஓ, நெஞ்சில சுட்டா உசுறு போக லேட் ஆகும். இந்தா வா, நெத்தில சுடு. வா. தம்பி தம்பி, உங்களுக்கு புண்ணியமா போகும் தம்பி. வீட்ல வேற பெரியவங்க யாரும் இல்ல. இந்த நேரத்துல சண்டை வேணா, தயவு செஞ்சு போயிருங்க. நீ என்னடி அவங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? நீ ஒரே போட போட்டு நம்புற அவனை. போடவில்ல. அமைதியா இருக்க, சொன்னா கேளுங்க. தம்பி தம்பி, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி. வீணா பிரச்சனை பண்ணாதீங்க தம்பி, தயவு செஞ்சு போயிருங்க தம்பி. பெரிய மனுஷன் நீங்க, எதுக்கா இந்த கைவலி பயலுக்கா கெஞ்சுறீங்க? என்னடா சுடுறதுக்கு நேரமாமா? என்ன யோசனை? ஓ, குண்டு போட மறந்துட்டியா? அக்கா, குண்டு போட மறந்துட்டாப்லையா? போய் 2 எடுத்துட்டு வாங்க. ஏய், எனக்கு நான் சொல்றத கேப்பீங்களா மாட்டீங்களா? குடு தம்பி. என்ன உங்க கூட பிறந்த அக்காவா நினைச்சுக்கோங்க தம்பி. இனிமே இந்த மாதிரி நடக்காது. நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். போதுமா? தயவு செஞ்சு போயிடுங்க தம்பி. ப்ளீஸ் தம்பி. உங்க முகத்துக்காக தான் நான் போறேன். ஏண்டா, எங்க அப்பா ரத்தம் கலந்ததுல உன் பரம்பரைக்கே தீட்டாம, உன் பாட்டி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும்ல, எனக்கும் அப்படிதான்டா. உங்க வாசம் பட்டாலே தீட்டு. தீட்டுப்பட்ட பொருளை நான் மட்டும் எப்படி எடுத்துட்டு போக முடியும்? டேய், டேய், எனக்கு பாடா, டேய். எனக்கு பண்ணிடுங்க. தம்பி, நீங்க பேசாம அமைதியா இருங்க. இருங்க தம்பி. கேளுங்க. விடுறேன்ல. நீங்க டேய், வேற. டேய், டேய். ஏங்க, டேய் மாப்ள, நல்லா கேட்டுக்கோ. இன்னொரு தடவை உன் தங்கச்சி என் கண்ணில் பட்டா வீடு வந்து சேர மாட்டா. டேய், சொல்லி வை. ஏங்க, டேய், விடியா. விடுன்றல. ஏங்க, ஐயோ வேணுங்க. ஏங்க, வேணுங்க. விடா. அப்பத்தா கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் இங்க நடந்தது எதையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாத அளவுக்கு அப்படி என்னடி இருக்குதுல? என் மருமகளுக்கு இந்த அத்தையோட சீரு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில இவ சடங்கானது தெரியவே தெரியாது.
கண்ணத்துல சந்தனத்தை தடவி ஆசிர்வாதம் கூட பண்ண முடியல. ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி. ஆ, ஆண்டிலாம் இல்ல, வாய் நிறைய அத்தேன்னு கூப்பிடு. சமயத்துல அப்படியே பாட்டி மாதிரி பேசுறாங்கல்ல. ம். இந்த செடி வளர்ந்த இடம் அதுதானே. சீதாலட்சுமி, நம்ம குடும்பத்தை சுலுவா சேர்க்கறதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? என் கல்யாணத்தால பிரிஞ்சவங்கள பிள்ளைங்க கல்யாணத்துல ஒண்ணு சேர்த்துப்படுவோம். புரியலையே. ஜோதியும் கார்த்தியும் சேர்த்துப்படுவோம். அம்மா, டைம் ஆச்சு. பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளம்பலாம். ஆண்டி, அத்தை, சாரி. அதெல்லாம் எதுக்கு தான் சொல்லிக்கிட்டு? ம், சரி. நான் முன்னாடி போறேன், நீங்க பேசிட்டு வாங்க. சரிடி, நானும் கிளம்புறேன். ஏய், பைய விட்டுட்டு போற? இது எப்படி கொண்டு போக முடியும்? எப்படியாவது எடுத்துட்டு போ. போ. என் மருமவளுக்கு கொடுத்த சீரு பத்திரமா எடுத்துட்டு போடி. ஏய், ஆ? உன் மருமக எதுக்கு கோச்சிட்டு போனா தெரியுமா? கோச்சுக்கிட்டா போனா? ம், அது கூட தெரியலையா உனக்கு? கார்த்தின்னு பேரை கேட்டாலே அவளுக்கு கோவம் உச்சந்தலைக்கு ஏறிடும். அதே கதை தான். என் வீட்டு பையலும் அப்படியே தான் இருக்கான். இப்படி இருக்கிற ரெண்டு பேரை எப்படி ஒண்ணு சேர்ப்ப? வேற ஏதாச்சும் ஐடியா தான் பண்ணணும். வேற அச்சச்சோ, ஐடியா ஒண்ணு. கீழே உங்க அம்மாடி. ஆ? உங்க பாரு. பூடி. சேச்சே, கோயில்ல யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள தான் பார்க்க வேண்டியிருக்கு. அத்தை, வாங்க போலாம். என்னடி நான் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒட்டி உறவாடின மாதிரி தெரிஞ்சது. அச்சச்சோ, அத்தை நீங்க வேற. அவ என்கிட்ட ஏதோ பேச வந்தா நான் பட்டுன்னு ஓடியாந்துட்டேன். வண்டியில ஏறு. சரி.